தமிழ் புத்தாண்டுக்கு வாயில போட்டதும் கரையிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி உக்காரை. இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கூடவே ஒரு 10 பல் முந்திரி சேர்த்து ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க, அடிப்பிடிக்காத மாதிரி. இப்போ இது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகை சேர்த்ததும் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறுங்க. இது கொஞ்சம் நல்லா இறுகி வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான உக்காரை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.